welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து part 3 ஆஃப் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த சீரீஸ் முடியுது. part 1 and part 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது, ப்ளஸ் அம்மாவுக்கு கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது, ப்ளஸ் எங்கள் மாமாவும் எனக்கு கொடுத்தது. எங்கள் மாமா வந்து கவுஹாட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆர்மி ஆஃபீஸர் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட வீட்டில் வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்துருக்காங்க, ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களே தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்ததை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெயிண்டிங் வந்து நான் காமிக்க ஒரு பெயிண்டிங் வந்துட்டு இந்தியாவில் அந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எங்கேயும் கிடைக்காதான். ஸோ அந்த மாதிரி பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பெயிண்டிங் ஒரு கிஃப்டை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது வந்து நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ மாமா. அது எல்லாமே வந்துட்டு கேன்வாஸ் பேப்பரில் தான் இருந்தது. நான் அங்கேருந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம வீட்டில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு படமுமே எனக்கு ரொம்ப 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 ப்ரெஷியஸான படம் தான். இதை நான் காமிக்கவா? இது மோஸ்ட்டாக வந்து இந்த கஜ்ராவோ இருக்கு இல்லையா, கஜ்ராவோ டெம்பிள்ஸ் போர்ட்ரைட் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லீஃப் பெயிண்டிங்காக ஏதோ ஒன்று சொன்னாங்க. இதுக்கு பேர் இந்த ஆர்கான்னு நினைக்கிறேன், ஆர்கா பெயிண்டிங் சொன்னாங்க நினைக்கிறேன். நாங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இந்தியாவில் ராஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ அங்கே இருந்து மாமா வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது மற்றது அடுத்து ஒரு ஃபியூ படம் மட்டும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் இது போடும்போது ஃப்ரேம் போடும்போது சொல்லிவிட்டேன், கிளாஸஸ் வேண்டாம், என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது அது என்னது ஆக்ரிலிக்கா, ஐ திங்க் இது வந்து பாலிகார்பனேட்னு நினைக்கிறேன். இது ஃப்ரேம் எனக்கு சரியாக தெரியல, பட் ஆனால் இது கிளாஸ் கிடையாது. கிளாஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு பெயிண்டிங். இதில் வந்து 2-3 பீசஸ் வந்து சேமாகவே வரும். ஸோ இது வந்து மாட்டினதுக்கு எடுத்து நானே ஒன்றும் எதுவும் பார்க்கல. கரெக்டாக வந்து நான் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு வந்தது. ஸோ அப்போ வந்து அவசரத்தில் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணணுமேன்றதுக்காக பேக் பண்ணியாச்சு. இனிமேல் தான் ஒவ்வொன்றா பார்க்கணும். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சென்னைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இது ரெடியாக இருந்தது. ஸோ அப்படியே அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்ததுனால நானும் வந்து சரியாக பார்க்கல இதுதான். ஸோ மிச்சம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். அடுத்தது வாங்க நம்ம அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் எங்களோட கிளாத்ஸ் நாங்கள் விட்டுட்டு அந்த க்ளாத்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு இந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்பாவோட வேஷ்டியை க்ளோஸ் எல்லாம் பண்ணி அம்மா சூப்பராக அமைச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து வடகம் இருக்குது. இது வந்து இந்த காட்டு நெல்லிக்காய் வத்தல், அப்புறம் நாங்கள் இது வந்து போட்டின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வேறு நேம் தெரியல, நாங்கள் இது வந்து போட்டின்னு சொல்லுவோம். ஐ திங்க் குழல் தினப்பா இது பேர் என்ன, போட்டி தானே? இல்லை குழல் சிப்ஸா, இது பேர் என்ன சொல்லுவாங்க? குழல் அப்பளம், குழல் அப்பளம் நாங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஜவ்வரிசி, இது மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய வந்து கொஞ்சம் தூள் ஆயிடுச்சு. இது ஒரு போட்டி. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 கிலோ நான் எடுத்து வந்தேன். ஏன்னா இங்கே இருக்க புளியெலாம் எனக்கு ஒட்டே வராது. எப்பவுமே வருஷம் அம்மா வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு புளி வந்துடும். ஸோ நான் இங்கே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 முறை வாங்கியிருப்பேன். அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து எனக்கு ஊர்லேருந்தே வந்துடும். ஸோ இந்த டைம் நாங்கள் போனதுனால கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 கிலோ புளி எடுத்து வந்தேன்.
மேபி இங்கே தான் உள்ளே இருக்கும். இது வந்து கருடா வேகா, ஐ மீன் இது ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து ப்ரமோஷனும் எதுவும் கிடையாது. பட் நம்ம ஊரில் இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கருடா வேகாவோட சர்வீஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது காமிச்சதெல்லாம் வந்து அம்மா சேலம் போய் தான் அனுப்புவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வந்ததுனால அவங்களோட பார்சல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கவரில் எல்லாத்தையும் போட்டு தான் வந்து மேலே ரேப் பண்ணி தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்சலில் வந்து உடையில எதுவும் பண்ணலை, எதுவும் ஆகலை, நல்லாவே வந்திருக்கு. ஸோ யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கருடா வேகா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கீச்சிட்டேன், ஓட்ட போட்டுட்டேன், சாரி, இது எடுக்க முடியாது, இப்படியே காமிக்கிறேன். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம நிலத்திலே போட்டது தான், விளைச்சது தான். இது மாமா பாட்டியம்மாவோட நிலத்தில் விளைஞ்சது. மாமா வந்து ஆக்சுவலாக வந்து கர்னல் ஜெனரல், ஆர்மியில் வந்து கர்னல் ஜெனரலாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம நிலத்திலே வந்து பயிர் பண்ணி எங்களுக்கு கொடுத்தது தான் இந்த வந்து கருப்பு கவுனி அரிசி. அவர் வந்து இப்போ நிறைய ஃபுல்லாக வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணி இந்த காலத்தில் நம்ம மறந்த எல்லா மில்லட்ஸையும் வந்து அவர் இப்போ வந்து பயிர் பண்ணி அவர் எல்லோரும் எங்கள் வீட்டில் அவர் கூட எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். ஸோ அந்த 7 பேர் வீட்டுக்கும் பாட்டிமாவோட நிலத்துல இருந்து விளைவிச்சு அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்ட கருப்பு கவுனி அரிசி. ஸோ இது நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் எடுத்து கையில் காமிக்கிறேன், ஓட்டை போட்டுட்டேன். இதுதான் அந்த கருப்பு கவுனி அரிசி. அடுத்தது வந்து இது ஒரு அரிசி, என்ன அரிசின்னு தெரியல. ஓ சாரி, அப்போ இது கருப்பு கவுனினா இது என்னன்னு தெரியலையே. யாருக்கு தெரிய போகிறது, யார் தெரிய போகுது கருப்பு கவுனி இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இது என்ன ரைஸ்ன்னு தெரியல, மேபி நான் மாற்றி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. இது வந்து வைல்டு ரைஸாக இருக்கலாம், இது வந்து கருப்பு கவுனியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. 2 அரிசி வந்திருக்கு. அம்மா கிட்ட தான் இது கேட்கணும். தெரியுதா? இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது, பர்பிள் கலரில். இது ஒரு பெரிய இதாக இருக்கே. இது வந்து முருங்கைன்னு எழுதியிருக்காங்க, முருங்கை பொடி. இது வந்து கருவேப்பிலை பொடி. நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வீட்லேயே ஒரு செடி இருக்குது, இருந்தாலும் அம்மா வந்து அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ரச பவுடர், இது எதுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. செம வாசங்க. இது வந்து எதுவும் எழுதலை, பட் இதோட வாசத்தை வச்சு பார்த்தா மிளகு சீரக பொடி. இதுதான் நாங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஆம்லெட் போட்டால் இது யூஸ் பண்ணுவோம். அது வந்து மிருத்யுனுக்கு வந்து இந்த பொடி போட்டால் மட்டும்தான் ஆம்லெட் சாப்பிடுவோம். அதனால அம்மா வந்து இது அவனுக்காக அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மிளகு சீரக பொடி. Here it comes. இது செம வாசம். இது நான் வெளியே எடுக்கல, அப்படியே காமிக்கிறேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டு சாம்பார் பொடி. இது வந்து நான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து நான் ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பாடம் இருக்குது. இது நாங்கள் ஆக்சுவலாக பிதக்கம் பருப்புன்னு சொல்லுவோம். மற்ற
என்ன நீ மற்றவங்கள மற்ற இடத்துலலாம் எப்படி இது சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. இது நாங்கள் பிதக்கம் பருப்புன்னு சொல்லுவோம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஜான்வரி மாதமும் நம்ம நிலத்துலேயே வந்து அப்பா இருக்கிற வரையும் அப்பா வந்து இந்த அவரை போடுவார். ஸோ அப்போ கொண்டு வந்து பிதுக்கி எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு எப்போல்லாம் பார்சல் அனுப்புகிறாங்களோ அப்போ வந்து இது எனக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த டைமும் எனக்கு வந்து எடுத்து வச்சு அனுப்பியிருக்காங்க. இது வந்து மொச்சையில் பண்ணுறது, அதாவது ஃப்ரெஷ் அவரையில் பண்ணுறது. இது வந்து காஞ்ச அவரை பண்ணுவாங்க. இதுவும் நாங்கள் வந்து நான் வந்து சொல்கிறது இது வந்து ஒரு பிதக்கம் பருப்புன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு வேறு பேர் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இது வந்து இந்த காஞ்ச அவரையில் அது பிதுக்கி உடச்சி கொடுக்கறது. அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள். இது வந்து அம்மாவே மஞ்சள் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நாமளே அரைச்சது. இது ஒரு கொடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பாசம் புளியா? போர்டீஸ் பேக்ல போட்டு நல்லா கட்டி கொடுத்தாங்க. ராமராஜ் இங்கே ஃபுல்லாக வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் தான். சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, இது வந்து மல்லித்தூள். ஃபுல்லாகவே வந்து சாம்பார் பொடி, மிளகாய் தூள் தான். இது வந்து வரகு, சாமை, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மில்லட், அதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு சத்து மாவை அம்மா வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. அம்மா செஞ்சுதான் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது எத்தனை பேர் வந்து இது யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, தாளிப்பு வடகம். இது இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு கிடையாது. போன வருஷம் எனக்கு கொடுத்த அமிச்ச வடகமே இன்னும் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை கிலோ 1 கிலோக்கு மேலேயே இருக்கும். ஒரு 10-15 வடகமே இன்னும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த டைமும் அம்மா வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ ஒரு ஃப்ரீசர் வாங்கி இதெல்லாம் அந்த செட்டில் பண்ணணும். இது ஒன்று கடைசி பேக். இது வந்து ராகி கேழ்வரகு மாவு, ஆரிய மாவு. குளுக்கோஸ் வாங்கி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாவுன்னு எனக்கு தெரியல. சரி, தோசைக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோதான். இது வந்து சாம்பார் பொடி, இது எதை மிளகாய் பொடி, அவ்வளோதாங்க. போய்ட்டு நம்ம அந்த இன்னொரு பார்சலில் வந்ததுதான். இதெல்லாம் அமேசானில் ஆர்டர் பண்ணி கரெக்டான டைமுக்கு வராமல் போனதுனால அதெல்லாமே பார்சலில் தான் வந்தது.
இது பார்த்தா இது வந்து குஷன், நான் கரெக்டாக காமிக்கிறேன்னா குஷன் கவர்ஸு. இது இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இதுவும் வந்து குஷன் கவர்ஸ் தான். இது வந்து அந்த சில்க் கிளாத் மாதிரி. இந்த பேட்டர்ன்லேயே வந்து ஒரு 6 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் ஒரு ஐ திங்க் இதை வந்து ஒரு 6 வாங்கன்னு நினைக்கிறேன். 3 வந்து மிஸ்டிற்கு, 3 வந்து எங்களோட பெட்டு போடுறதுக்கு. இது வந்து இந்த டேபிள் கிளாத்து. நான் ஏற்கனவே வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து நான் 2 யூஸ் பண்ணிட்டேன். மிச்சம் ஒரு 4 பெட் ஸ்ப்ரெட் இருக்கு. இது வந்து 20x20 நினைக்கிறேன். இதோட சைஸ் வந்து 20x20 நினைக்கிறேன். இதுவும் வந்து குஷன் கவர்ஸ் தான். இதில் வந்து ஒரு எவ்வளோ குஷன் கவர்ஸு. இது வந்து ஒரு பேஜ் கலர். இது வந்து 2000 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நான் அவ்வளோலாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதோட கம்மியாக தான் நான் பே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு 1500 அந்த மாதிரி பே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி கவர்ஸ். இது வந்து 1 2 4 கவர் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை டாடா, பை பை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.